பொதுவாகவே கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட் பேசிஸ்ல படிப்பாங்க. ஒரு கொஸ்டின் கேட்டதுக்கான ஆன்சர் என்ன, இந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க படிச்சுட்டு போறீங்க அப்படின்னா அதோட டெப்த் என்னன்னு புரிஞ்சிக்காம போயிடும். ஏன்னா ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸ் பின்னாடியும் நிறைய விஷயங்கள் நடக்கும். அரசியல் சார்ந்த நிகழ்வுகள், பொருளாதாரம் சார்ந்த நிகழ்வுகள், மிக முக்கியமான சில நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னா அதை அத்தனையுமே ஃபேக்ட் பேசிஸ்ல படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 மந்த்துக்கு பிறகு வெறும் ஃபேக்ட் மட்டும் தான் உங்க மைண்ட்ல நிக்குமே தவிர அது எதனால அந்த கான்சிக்வன்ஸ் நடந்துச்சு, எந்த அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கறத நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா மெயின்ஸுக்கோ இல்ல இன்டர்வியூ நீங்க ஆன்சர் பண்ணும்போது பயங்கரமா திணறுவீங்க. ஸோ படிக்கிற ஆஸ்பெக்ட்லயே நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போது எப்படி படிக்கணும் அப்படின்னா டெப்தா படிக்கணும். ஒரு இம்பார்ட்டன்டான இஷ்யூ இருக்கா, அதோடைய டெப்த் என்ன, அதை சுத்தி இருக்கக்கூடிய மற்ற கேள்விகள் என்னங்கிறத தெரிஞ்சு படிச்சா மட்டும்தான் நீங்க எடுக்கக்கூடிய எஃபர்ட் வந்து முழுமையானதா இருக்குமே தவிர இல்லைன்னா வந்து ஒரு குரூப் 4 லெவலுக்கான ப்ரிப்பரேஷனாக மட்டும்தான் அது இருக்கும். குரூப் 4 என்ன பண்ணுவாங்க, ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும், விச் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணா போதும், ரைட்? அதே தான் குரூப் 2க்கும். குரூப் 1க்கு பாத்தீங்கன்னா மெயின்ஸ் இருக்கு, இன்டர்வியூ இருக்கு. குரூப் 2 நான் இன்டர்வியூ போஸ்டிங்ல பாத்தீங்கன்னா மெயின்ஸ் இருக்கு, இன்டர்வியூ இருக்கு. யூபிஎஸ்சிலயும் மெயின்ஸ் இருக்கு, இன்டர்வியூ இருக்கு அப்படின்னா வெறுமனே நான் ஃபேக்ட் பேஸ்லயே நான் ரெடி ஆகுறேன் அப்படின்னா அது ஒரு லெவலுக்கு மட்டும் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமே தவிர மெயின்ஸுக்கான கண்டென்ட்டுக்கோ இல்ல இன்டர்வியூக்கான ஸ்பான்டேனியஸ் ஆன்சருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ அப்போ நீங்க படிக்கும் போதே ஒரு விஷயத்தை சுத்தி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, எதனால இது நடக்குது, இதோட கான்சிக்வன்ஸ் என்ன, இதோடைய பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி என்னங்கிறத கேதர் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கும், உங்களுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் மறக்காது. ஸ்டார்டிங்ல வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் சீஃப் எலெக்ஷன் கமிஷனோட பேர் கேட்டா முழிச்சிங்க இல்லையா, இப்போ நீங்க ஈஸியா சொல்லுவீங்க. Who is current chief election commissioner of India? மிஸ்டர் இந்த ராஜீவ்குமார் அப்படிங்கிற பேர் ஒரு 3 நாள் 4 நாள் தொடர்ந்து நீங்க கேட்டுட்டே வரீங்க, படிச்சுட்டே வரீங்க அப்படின்னா அது ஈஸி ஆயிடும் இல்லையா. எடுத்ததும் அது புதுசா படிக்கும்போது கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு பிறகு பார்க்க என்ன ஆகும்னா அது எளிமையாயிடும். இப்போ செகண்டா 2 எலெக்ஷன் கமிஷனர் வந்து அப்பாயின்ட் பண்ணாங்க லாஸ்ட் வீக், அதை நம்ம பார்த்துருந்தோம். அவங்க 2 பேருடைய பேர் என்ன மிஸ்டர் ஞானேஷ் குமார் அண்ட் மிஸ்டர் சுக்பீர் சிங். ஓகேவா, அந்த 2 பேரும் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இவர் மிஸ்டர் ராஜகுமார் ரிசைன் பண்ணிட்டு போறாரு அப்படின்னா அடுத்த பொசிஷன் யார் வருவா, அந்த 2 மெம்பர்ல இருக்கிற ஒருத்தர் தான் வருவார். ஏன்னா அடுத்த வருஷம் இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் பாருங்களேன், இவருக்கு அடுத்தது ராஜகுமாருக்கு அடுத்தது அந்த 2 மெம்பர் இருக்காங்களா அவங்கள ஒருத்தர் வந்து சீஃப் மெம்பரா வருவார். ஸோ அப்போ ஒரு தடவை படிக்கும் போது சுக்பீர் சிங் அப்படிங்கிற பேர் இப்ப கடினமா இருக்கா, ஒரு கட்டத்துல எலெக்ஷன் நடக்கும்போது அந்த சீஃப் கமிஷனுடைய மேற்பார்வையில தான் மொத்த எலெக்ஷனுமே நடக்கும். அப்போ உங்களுக்கு என்ன ஆயிடும், அந்த ஃபேக்ட் ஈஸி ஆயிடும். படிக்கும் போதே கஷ்டமா இருக்குன்னு நினைச்சு விட்டுறக்கூடாது. ஆரம்பத்துல சில விஷயங்கள் கஷ்டமா இருக்கலாம், ஆனா போக போக கரண்ட் அஃபேர்ஸே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துரும் அது எளிமையாக்குறதுக்கு. எப்படி தொடர்ந்து அந்த ஃபேக்ட்ஸ் நீங்க பாக்குறீங்க, தொடர்ந்து அந்த தகவலை நீங்க திரட்டுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எளிமையாயிடும். மனம் எதை விரும்புகின்றதோ அதையே நினைவில் வைத்துக் கொள்ளும். ஸோ மனசுக்கு பிடிக்காம நீங்க கஷ்டப்பட்டு ஆனா ஃபேக்ட் பேஸ்ல நீங்க படிச்சுட்டு போறீங்க அப்படின்னா அந்த ஃபேக்ட் மறந்துடும். கான்செப்ட் பேஸ் பண்ணி படிச்சீங்கன்னா அது மறக்காது. ஓகேவா, ஸோ இப்போ ஒரு நியூஸுக்கும் நீங்க கொடுக்குற டைம் அப்படிங்கிறது நாளைக்கு நீங்க படிக்கக்கூடிய நியூஸுக்கான ஒரு ஈஸியான மெத்தடா அது கன்வெர்ட் பண்ணிடும். இன்னைக்கு படிக்கும்போது கஷ்டமா தெரியும், ஆனா இன்னைக்கே அது ஓரளவுக்கு எஃபர்ட் எடுத்து அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறத நீங்க நிறைய ஃபேக்ட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நாளைக்கு படிக்கும்போது அது ஆஃபா குறைஞ்சிரும், அடுத்த நாள் படிக்கும்போது அது 25% மாறிடும். அப்போ இன்னொரு 1 வாரம் கழிச்சு பார்க்கும்போது அந்த ஃபேக்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸி ஆயிடும். ராஜகுமார் அப்படிங்கிறவ நீங்க அவ்வளவு சீக்கிரம் இப்ப மறக்க மாட்டீங்க, ரைட்? இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மார்ச் 13 இருந்து மார்ச் 18 இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்ல முக்கியமான விஷயங்கள் மட்டும் ஃபேக்ட் பேஸ் பண்ணி அப்படின்னா நிறைய சேனல்ஸ் அதை பண்றாங்க. ஓகேவா, வெறுமனே ஃபேக்ட் பேஸ் பண்ணி பண்றது அப்படிங்கிறது முழுமையான நாலேஜ் நமக்கு கொடுக்காது. அப்படிங்கிறதுனாலதான் நம்ம கான்செப்ட் பேஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் வரக்கூடிய விஷயங்கள்ல எந்தெந்த இடத்துல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அது யூபிஎஸ்சியா இருக்கட்டும் இல்ல டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும் இல்ல அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸா இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த நோட்ஸ் ஸ்டாண்டர்டான நோட்ஸா மாறணும். இப்ப ஜிஎஸ் படிக்கிறீங்க, அந்த ஜிஎஸ் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டா இருக்கும். ஆனா கரண்ட் அஃபேர்ஸ் இந்த வருஷம் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எக்ஸாமுக்கு வரல அப்படின்னா அடுத்த வருஷம் திரும்ப எக்ஸாம் நீங்க படிக்கும் போது புதுசா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல எடுக்கக்கூடிய பேசிக் ஃபேக்ட்ஸ் என்ன பண்ணணும், உங்களுக்கு அடுத்த வருஷம் படிக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்க்கு சப்போர்ட்டிவ் ஃபேக்ட்ஸா மாறணும். சரியா? சோ அப்போ இப்போ நம்ம பார்க்க போறது இந்த ஒரு 5 டேஸ்க்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்தக்கூடிய விஷயங்கள்ல இருந்து முக்கியமான விஷயம் என்னங்கிறத பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை நம்ம தவிர்த்துடணும். ஹெட்லைன்ஸ் படிக்கும் போது உங்களுக்கு நேரம் நிறைய மிச்சமாகும். ஒரு சில விஷயங்கள் படிக்கலாம், ஒரு சில விஷயங்கள் வந்து அட்லீஸ்ட் நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பத்தி ஸ்டேட் கவர்மெண்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக சில விஷயங்கள் படிக்கலாமே தவிர மொத்தமா இருக்கக்கூடிய அரசியலை பத்தி நம்ம படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது நமக்கு. சரியா? ஏன்னா இப்ப எலெக்ஷன் பீரியட் அப்படிங்கிறதுனால தினமும் என்ன நடக்கும், எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் இருக்கும். ஒரு கட்சி இன்னொரு கட்சியை பத்தி குறை சொல்லுவாங்க, ஒரு கட்சி இன்னொரு கட்சியை பத்தி அவங்கள பத்தி பெருமை பேசுவாங்க. இது எல்லாமே நடந்துட்டே தான் இருக்கும். அப்படின்னும் போது இப்ப இதுல பாத்தீங்கன்னா சர்வாதிகாரத்துக்கு எதிராக போராட்டம்,
சர்வாதிகாரம்னா என்னன்னு ஒரு தம்பி கேட்டான் காலையில. அந்த வார்த்தை கடினமா இருக்கு, ஒரு சில வார்த்தைகள் அப்படி இருக்கும், ஆங்கில வார்த்தைகள் சிலது புரியாது, தமிழ் வார்த்தைகள் சிலது புரியாதுன்னும் போது சர்வாதிகாரத்து அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னா நான் சொல்றதுதான் அப்படிங்கிறது நிலையதான் சர்வாதிகாரம். ஓகேவா? மக்களாட்சி அப்படிங்கிறது வேற, மொனார்கி அப்படிங்கிறது வேற. மன்னராட்சி இருந்துச்சுல்ல, அந்த மன்னராட்சி தான் சர்வாதிகாரம் சொல்லுவாங்க. அப்ப மக்களாட்சினா என்ன? பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள். ஒரு டெஃபினேஷன் கொடுப்பாங்கல்ல, மக்களால், மக்களுக்காக, மக்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்சி தான் என்னது? மக்களாட்சி. அப்படின்னா என்ன? நம்மளுடைய வழி என்ன, நம்மளுடைய வாழ்க்கைக்கான வழி என்ன, நம்மளுடைய டிமாண்ட்ஸ் என்ன, நமக்கான சட்டத்திட்டங்கள் என்னங்கிறது யார் உருவாக்குவா? மக்கள்ல இருந்து ஒருத்தர் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆகிறாருல, எம்எல்ஏவோ எம்பியாவோ சிஎம் பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரா, அவர் தான் கொண்டு வருவார். சோ அப்ப அது மக்களாட்சி. அப்ப மக்கள்ல இருந்து ஒருத்தர் வராரு அப்படின்னா மக்களுக்கு எதிரான ஒரு முடிவாரால் எடுக்க முடியாது. ஒரு தொகுதியில இருந்து ஒரு எம்எல்ஏ வராருன்னா அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒத்துழைச்சாதானே அவர் எம்எல்ஏ ஆக முடியும். அப்படி ஆகிறாருன்னா, அவர் ஆனதுக்கு பிறகு மக்களுக்கு எதிரான முடிவு எடுத்தாருன்னா அடுத்த தொகுதியில் அவரால் என்ன பண்ண முடியாது, அதே தொகுதியில வெற்றி அடைய முடியாது. சரியா? அப்போ சர்வாதிகாரம்னா என்னன்னா மன்னர் ஆட்சியில கீழே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். மன்னருக்கான சட்டத்திட்டங்கள், மன்னர் என்ன சொல்றாரோ அதுதான். என் கட்டளையே சாசனம் சொல்றாங்கல்ல, அப்படி எல்லாம் மக்கள் ஆட்சியில இருக்க முடியாது. எந்த ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வரணும் சரி, இல்ல கெட்ட விஷயத்தை எடுக்கணும்னாலும் சரி, என்ன பண்ணணும்? இருக்கக்கூடிய அத்தனை எம்எல்ஏ எம்பிஸ் கிட்டயும் டிஸ்கஷன்ஸ் போகணும். அவங்க ஓட்டிங் பண்ணி சரின்னு சொன்னா மட்டும்தான் அது என்ன ஆகும், அது சட்டமா மாறும். நான் பிரைம் மினிஸ்டர், இந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர், இந்த நாட்டுடைய சிஎம் சொல்றதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? சோ சர்வாதிகாரத்துக்கு எதிராக போராட்டம் அப்படிங்கிறது சும்மா உங்களுடைய ஹெட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம உள்ளுக்குள்ள போக வேணாம், இது அரசியல் அப்படிங்கிறதுனால. மீண்டும் பாஜக ஆட்சி, அமைச்சர்களிடம் பிரதமர் உறுதி, இதெல்லாம் அவங்களோட எலெக்ஷன் காம்பெயினுக்காக. இங்க ஒரு இஷ்யூ இருக்கு பாருங்க, பொன்முடிய அமைச்சராக்க ஆளுநர் மறுப்பு. இது நம்ம இந்தியன் பாலிடிக்ஸ் ஓரியன்டா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வு. இவர் யாரு? முன்னாள் மினிஸ்டர், அமைச்சர், ரைட்? எம்எல்ஏன்னு இருக்காங்க, ரைட்? எம்எல்ஏ, மினிஸ்டர்ஸ், இவங்க ரெண்டு பேருக்கு என்ன டிஃபரன்ஸ்? முதல்ல எம்எல்ஏனா என்ன? மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. எம்எல்ஏ பெருசா, எம்பி பெருசானா? இது 2 எழுத்து, அது 3 எழுத்து. அப்பனா எது பெருசு? எம்எல்ஏ தான் பெருசு இல்ல, அதுல இருக்கிற கண்டென்ட் தான் முக்கியம். எம்எல்ஏ அப்படின்னா என்ன? மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அப்படின்னா சட்டமன்றத்துக்கு உட்பட்ட ஒரு உறுப்பினர் அர்த்தம். சட்டமன்றம், பாராளுமன்றம். அப்ப லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோடைய ஒன் ஆஃப் த மெம்பர் அப்படிங்கிறது எம்எல்ஏ. எம்பினா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், ஒட்டுமொத்த பாராளுமன்றத்துடைய உறுப்பினர். அதோட தொகுதிகள் எத்தனைன்றத போன வாரத்துல நம்ம பார்த்தோம். எத்தனை தொகுதிகள் இருக்கு பாராளுமன்றத்துல? தமிழ்நாட்டுக்கு மட்டும் பார்லிமெண்ட் கான்ஸ்டிட்யூன்சி 40. 39 + 1 என்னது? 1 பாண்டிச்சேரி. ஓகே, சோ இந்த 39 + 1 அப்படிங்கிறது எம்எல்ஏ எம்பிக்கான டோட்டல் சீட்ஸ். தமிழ்நாட்டுல இருந்து மொத்தம் 40, பாண்டிச்சேரியை சேர்த்து 40 எம்பியை நம்ம தேர்ந்தெடுத்து எங்க அனுப்புவோம்? பணம் பார்க்க அனுப்புவோம். மக்களவைக்கு, நம்மளுடைய பார்லிமெண்ட், லோக்சபாக்கு அனுப்புவோம், ரைட்? அதே மாதிரி எம்எல்ஏ அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தொகுதிகள் எத்தனை இருக்கு? மொத்தம் 234. பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் இந்த நம்பர்ஸ் டிஃபைன் பண்ணுவாங்க. சரியா? சோ 234 தொகுதிகள் இருக்கு அப்படின்னா அந்த 234 தொகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை எம்எல்ஏவும் மினிஸ்டர்ஸா? கிடையாது. இதுல இருந்து 15%, இதுல இருந்து இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் கான்ஸ்டிட்யூன்சில இருந்து 15% மட்டும் தான் என்ன கன்சிடர் பண்ணிக்கணும்? மினிஸ்டர்ஸா கன்சிடர் பண்ணிக்கணும். எத்தனை அப்படின்னா வரும்? 35.1 வரும். 35 பேரை மட்டும் என்ன ஆக்கலாம்? மினிஸ்டர்ஸ் ஆக்கலாம். அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு போர்ட்போலியோ, ஒரு டிபார்ட்மெண்ட்டை கொடுத்து அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டா அவங்க அப்பாயின்ட் பண்ணுவாங்க. எஜுகேஷனல் மினிஸ்டர், ஓகேவா? சாரி, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், ஹெல்த் மினிஸ்டர், ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் மினிஸ்டர், பினான்ஸ் மினிஸ்டர். இந்த மாதிரி ஒவ்வொரு துறையை டிபார்ட்மெண்டா ஒதுக்கி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் தான் பொலிட்டிக்கல் ஹெட். அவரு கூட யாரு இருப்பார்? ஈக்குவல் பவர்ல அவரை விட கொஞ்சம் நாலேஜபிள் பர்சன்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர், செக்ரட்டரி அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இவங்க 2 பேருடைய மேற்பார்வையில தான் அந்த டிபார்ட்மெண்ட் இயங்கும். ஓகே, இதே தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும். ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? முக்கியமான போர்ட்போலியோ என்னென்ன, அதோடைய அமைச்சர்கள் யாரு, இதெல்லாம் நம்ம படிச்சு வச்சிருந்தோம். இப்ப புதுசா ஒரு பார்லிமெண்ட் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுறாங்கன்னா அதோடைய அடுத்த ஒரு வாரத்துல என்ன பண்ணுவாங்க? யாருக்கு எந்தெந்த அமைச்சர், மினிஸ்டர்ஸ் அப்படிங்கறத டிக்ளேர் பண்ணுவாங்க. சோ எம்எல்ஏ அப்படிங்கிறது 234 தொகுதிகள்லயுமே எம்எல்ஏங்கிறவங்க அந்தந்த தொகுதியோட இன்சார்ஜ், கிளாஸ் டீச்சர் மாதிரி.
ஒரு கிளாஸ்க்கு ஒரு டீச்சர் இருக்கிற மாதிரி அந்தந்த தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ. அந்த எம்எல்ஏஸ்ல இருந்து முக்கியமான எம்எல்ஏ மட்டும் எடுத்து என்ன பண்றாங்க இவங்க மினிஸ்டர் அப்படின்னு கன்சிடர் பண்றாங்க. அப்படின்னா ஹெச்ஓடி, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தர், இப்போ இந்த 15% 35 சொன்ன பாத்தீங்களா, இந்த 35ல இருந்து ஒருத்தரை தான் நம்ம என்னவா சூஸ் பண்ணுவாங்கன்னா சீஃப் மினிஸ்டரா சூஸ் பண்ணுவாங்க, பிரின்சிபல். சரியா? சோ அவங்களுடைய நிர்வாகம் தான் அந்த ஸ்டேட்ல ரன் ஆகும். அப்படி பொன்முடியை அமைச்சராக்க ஆளுநர் மறுப்பு. அப்படின்னா என்னன்னா, இவர் முன்னாடி அமைச்சரா இருந்திருக்கிறாரு, திரும்பவும் அவர் மேல ஒரு கேஸ் இருந்துச்சு, அந்த கேஸ் டிசால்வ் பண்ணாங்க, திரும்ப அவர் அமைச்சர் ஆக்குறதுக்கு யார் கிட்ட போய் கேக்குறாங்க? ஏன் கவர்னர் கிட்ட கேட்கணும்? He has the power to appoint any MLA as a minister. ஓகேவா? ஏதாவது ஒரு எம்எல்ஏ வந்து மினிஸ்டரா ஆக்கணும் அப்படின்னா யார் சொல்லணும் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் சொல்லணும். சீஃப் மினிஸ்டர் சொல்லி, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்லி, யார் அப்பாயிண்ட் பண்ணுவானா கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணாதான் அவர் வந்து மினிஸ்டரா மாற முடியும். அதுக்கான ரைட்ஸ் அவருக்கு யார் கொடுத்திருக்கா? அங்கதான் நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்டோடைய, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் எங்க வருது? பார்ட் பார்ட் 6, ரைட்? பார்ட் 6ல ஆர்டிகல் 152ல இருந்து 237 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பத்தி பேசும். அதுலதான் கவர்னர்னா யாரு, சீஃப் மினிஸ்டர்னா யாரு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னா யாரு, ஹைகோர்ட்னா என்ன, இதை பத்தின நிறைய விஷயங்கள் அதுல கொடுத்துருப்பாங்க. மொத்தம் இதுல 6 சாப்டர்ஸ் இருக்கும். பார்ட் 6 கீழே 6 சாப்டர்ஸ் இருக்கும். சோ அதுல கொடுத்திருக்கிற ப்ரொவிஷன் அடிப்படையில தான் தமிழ்நாடு கவர்மெண்டா இருந்தாலும் சரி, இந்திய அரசாங்கமா இருந்தாலும் சரி ரன் ஆகும். அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா பொன்முடியை அவங்களை வந்து மினிஸ்டர் ஆக்குறதுக்கு அவர்கிட்ட அப்ரூவல் கேட்கறாங்க. அவரு மறுக்கிறதுக்கான ரீசன் என்னங்கிற, வேலிட் ரீசன் என்னங்கிறத அதுல சொல்லியிருப்பாரு. நாளைக்கு அந்த ரீசன் நம்ம பார்க்கலாம். எந்த ரீசனால அவர் மறுக்கிறாரு, அவருக்கு அந்த ரைட்ஸ் இருக்கா இல்லையா? ஓகேவா? ஆனா நம்ம என்ன இதுல என்ன தெரிஞ்சுக்கணும், பார்ட் 6 கீழே ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட் வருது. ஓகேவா? அப்ப மொத்தம் எத்தனை பார்ட் இருக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல? 8 பார்ட்டா? டோட்டல் பார்ட்ஸ் இன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் there are 25 parts. ஓகே, இது ரொம்ப பேஸ் ஃபவுண்டேஷன். 25 parts, 447 articles, 12 schedules. ஓகேவா? இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கும் போது இத்தனை இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்ப எத்தனை? 22 பார்ட்ஸ் இருந்துச்சு, 395 ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு, 8 ஷெட்யூல்ஸ் இருந்துச்சு. அப்புறம் எப்படி இவ்வளவு எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு? அமெரிக்காக்காரன் குண்டு போட்டாலும் நம்ம மேல, அப்போ எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு இல்ல? எல்லாமே அமெண்ட்மெண்ட்ஸ். அமெண்ட்மெண்ட்ஸ்னா என்ன? கரெக்ஷன்ஸ். ஓகேவா? அமெண்ட்மெண்ட்ஸ்னா கரெக்ஷன்ஸ் பண்ணி கால சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்துல, மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஏற்ற விதத்துல, டெக்னாலஜியோடைய அப்டேஷன் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க? கரெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. ரிஜிடா நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்காது. சேலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு தனியா நீங்க படிப்பீங்க. ஃபர்ஸ்ட் இதுவே அதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டர் இந்தியன் பாலிட்டியில. அதுல ரிஜிடும் இருக்கும், பிளெக்சிபிளும் இருக்கும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல. ரிஜிட் அப்படின்னா ஒரு சில விஷயத்தை மாத்த முடியாது அவ்வளவு சீக்கிரம். ஆனா பிளெக்சிபிள் அப்படின்னா ஒரு சில விஷயத்தை மாத்திக்கலாம். நெகிழும் தன்மை இருக்கக்கூடியது. 1947ல இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கும் போது இருந்த மக்கள் தொகையும் மக்களுடைய மனநிலையும் இப்ப இருக்கிற மக்கள் தொகையும் மக்களுடைய மனநிலையும் ஒண்ணா கிடையாது, மாறுது இல்ல. அப்ப கால சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்துல தன்னை மாற்றிக்கக்கூடிய நிலையில இருந்தாதான் அது வந்து இயக்கத்துல இருக்கும், இல்லைன்னா அது தவிர்க்கப்படும். சரியா? சோ அதனால வந்து ஆரம்பத்துல இத்தனை பார்ட்ஸ், இத்தனை ஆர்டிகல்ஸ், இத்தனை ஷெட்யூல்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ அமெண்ட்மெண்ட்ஸ் மூலியமா ஒரு கவர்மெண்ட் நியூவா ஃபார்ம் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க? புது சட்டத்தை ஏற்றுவாங்க. தனித்தனி சட்டத்தை ஒரு பிரிவுல சட்டத்தை ஏற்றுவாங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது தனி ப்ரொசீஜர். மெஜாரிட்டி ஓட்டிங் இருந்தா மட்டும்தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு விஷயத்தை ஆட் பண்ணவோ ரிமூவ் பண்ணவோ முடியும். ஓகேவா? சோ அப்ப இது ரொம்ப முக்கியம். சாதாரணமா வந்து ஒரு ரூலிங் பார்ட்டி மேக்சிமம் எம்எல்ஏ எம்பிஸ் வச்சிருந்தாலும் கூட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா டோட்டல் மெம்பர்ஸ்ல இருந்து 2/3 ஓட்டிங் இருந்தா மட்டும்தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும். அப்ப அவ்வளவு சீக்கிரம் முக்கியமான விஷயங்கள்ல என்ன பண்ண முடியாது,
கை வைக்க முடியாது. சரியா? இதுதான் அந்த விஷயம் சம்பந்தமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமானது. இதுக்கப்புறம் நீங்க பாலிட்டி சம்பந்தமா, இந்தியன் பாலிட்டி சம்பந்தமா, ஆர்டிகல் சம்பந்தமா, பார்ட் சம்பந்தமா எத்தனை படிச்சாலும் இது மாறுமா? டிஎன்பிசில எல்லாம் பாத்தீங்கன்னா டைரக்டான கொஸ்டின்ஸ். இதெல்லாம் ஸ்டேட் சம்பந்தப்பட்ட, மாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்த பகுதிக்கு கீழே வருது, பார்ட்ஸ்லாம் பகுதி, எந்தெந்த ஆர்டிகல்ஸ், ஷரத்துக்கள் மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை டீல் பண்ணுது, எத்தனை ஷெட்யூல்ஸ் இருக்கு, எத்தனை அட்டவணைகள் இருக்கு, இதெல்லாம் வந்து டைரக்டா டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 1லயே கேட்டிருக்காங்க. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம கவனமா இருக்கணும். சரியா? இதுல ரெண்டு பேர்ல யார் பொன்முடி, யார் ரவி, அவ்வளவு தெரிஞ்சா போதும். அப்ப நீங்க பாஸ் ஆயிடுவீங்க. லெப்ட்ல இருக்கிறவரு கவர்னரா, லெப்ட்ல இருக்கிற மினிஸ்டர், ரைட் சைட்ல இருக்கிறவரு கவர்னர். ரைட்? அவர் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்? ஒரு ஸ்டேட்டோட கவர்னரா அப்பாயிண்ட் பண்ணப்படுறவர் அந்த ஸ்டேட்டுக்கு உட்பட்டவரா இருக்க மாட்டார். உத்தரகாண்டா, பீகார், ஓகேவா? பீகாரை சார்ந்தவர், ஃபார்மர், பீகார் சார்ந்தவர். அது மட்டுமா? ஐபிஎஸ் ஆபீசர். சரியா? அப்ப அவங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்கும்? சில பேர் நாலேஜ் இல்லாம இருப்பாங்க, அது வேற கதை. ஓகே, அப்போ டிஃபெண்ட் பண்றாரு, கவர்மெண்ட்டை அப்போஸ் பண்ணி ஒரு விஷயத்த அவரு கொண்டு வரணும் அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு சில விஷயங்கள் இருக்கும் தானே அர்த்தம். மொத்த எம்எல்ஏ எம்பி இல்ல ஒரு ரூலிங் பார்ட்டியோடைய அவங்களுடைய விருப்பத்தை தவிர்க்கிறார் அப்படின்னா அது எந்த பேசிஸ்ல தவிர்க்க முடியும்? தனிப்பட்ட விதத்தில் தவிர்க்க முடியாது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது, இல்ல அவங்களுக்கான ரைட்ஸ் என்ன, ஒரு அமைச்சருக்கான நார்ம்ஸ் என்னங்கிறத பேஸ் பண்ணி தான் அவங்க அதை அவாய்ட் பண்ணுவாங்க. அது என்னங்கிறத போக போக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விமன் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு. Who was the first women governor of Tamil Nadu? This is Fatima Bibi. ஓகேவா? இதெல்லாம் வந்து ரெகுலரா டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின்ஸ். ஃபாத்திமா பிவி, கேரளா சார்ந்தவங்க. இவருக்கு முன்னாடி இருந்தவர், இவருக்கு முன்னாடி கவர்னரா இருந்தவர். ஒரு ஃபேக்ட் நீங்க எடுக்கும்போது அப்படிதான் எடுக்கணும். வெறும் மேலோட்டமான இருக்கிற விஷயத்தை மட்டும் பார்க்க கூடாது. ஒரு முக்கியமான பர்சன். ஏன்னா இவர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் ரெண்டு பேருமே. ஒருத்தர் கேபினட் மினிஸ்டர், இன்னொருத்தர் கவர்னர். ஓகேவா? நாமினல் ஹெட் அவர், ஒரு ஸ்டேட்டோடைய நாமினல் ஹெட். மொத்த தமிழ்நாட்டிலுமே அவர் தான் முதன்மையானார் அப்படின்னா அப்ப அவர் யாரு? அவருக்கு இப்ப இதுக்கு முன்னாடி யாரு இருந்திருப்பா? இல்ல விமன்ஸ் ஓரியன்டா அதுல யாராவது இருந்திருக்காங்களா? பிரசிடென்ட் அப்படின்னும் போது எத்தனை பிரசிடென்ட் இதுக்கு முன்னாடி லேடிஸா இருந்திருக்காங்க? தமிழ்நாடு சார்ந்த யாராச்சும் வந்து பிரசிடென்ட் ஆயிருக்காங்களா? இந்த விஷயங்கள்லாம் நீங்க கேதர் பண்ணுங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி இருந்தவர் பன்வாரிலால் புரோஹித் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். சரியா? பறக்கும் படை சோதனையில் ரூபாய் 80 லட்சம் பறிமுதல். ஏன் பறக்கும் படை எங்க இருந்து வந்தாங்க திடீர்னு? தேர்தல் பறக்கும் படையினர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் வந்து எலெக்ஷன் டேட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, டிக்ளேர் பண்ணிட்டாங்களா எலெக்ஷன் டேட்? என்னைக்கு எலெக்ஷன் டேட்? எக்ஸாம் டேட் எப்படி டிக்ளேர் பண்ணும்போது பசங்களுக்கு எல்லாம் வந்து அடி வயிற்றுல ஒரு பயம் கிளறுமோ, அதே மாதிரி எலெக்ஷன் டேட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கும், கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளிகளுக்கும், தலைவர்களுக்கும் ஆட்டம் கொடுத்துரும். ஏன்னா 1 மந்த்துக்குள்ள அவங்க என்டையரான விஷயத்த அவங்க முடிச்சாகணும். 1 மந்த்ல நிறைய விஷயங்கள் இருக்கும்ல. மேக்ஸிமம் இப்ப என்ன டேட்? இன்னைக்கு 18 நெக்ஸ்ட் மந்த் 19 எலெக்ஷன். எது வரைக்கும் நடக்கும்? 7 கட்டங்களா நடக்கக்கூடிய எலெக்ஷன் மே 1 வரைக்கும் நடக்குது. சாரி, 19 ஏப்ரல், மே 4th வரைக்கும் எலெக்ஷன் நடக்குது. 1 வரைக்கும் எலெக்ஷன் நடக்குது. 4th அன்னைக்கு ரிசல்ட் வருது. ஓகேவா? ஸோ அப்போ அவ்வளவு பெரிய ப்ராசஸ் அப்படின்னும் போது 1 மந்த்துக்குள்ள எலெக்ஷன் இருக்கிற அத்தனை விஷயங்களும் அவங்க முடிச்சாகணும். நிறைய தொகுதிகள் இருக்கு, நிறைய கேம்பெயின்ஸ் கண்டக்ட் பண்ணணும், நிறைய ஃபார்மாலிட்டிஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ எலெக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா எம்சிசின்னு சொல்லுவாங்க, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட். இது ரொம்ப முக்கியம். யூபிஎஸ்சில டைரக்ட் கொஸ்டினே கேட்டிருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் கான்டாக்ட்ஸ் கொடுத்துட்டு இதுல எது வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னா
அரசியல் இந்த எலெக்ஷன் டைம்ல கட்சிகளும் கட்சியோட தலைவர்களும் கட்சியோட சார்ந்தவர்களும் என்னென்ன விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும் கடைபிடிக்க கூடாது, எதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட். சரியா? இப்ப எலெக்ஷன் கேம்பெயின் பண்றாங்க, அந்த கேம்பெயின் பண்றது வந்து காலேஜ்லயே ஸ்கூல்ஸ்ல பொது இடத்துல எல்லாம் கொண்டு போவாங்கல்ல, சர்ச் மசூதி கோவில் எல்லாம் பண்ணலாமா எலெக்ஷன் கேம்பெயின்? ஏன் பண்ணக்கூடாது? முஸ்லீம் கட்சி ஒன்று இருக்கு, ஓகேவா, இல்ல இந்து கட்சி ஒன்று இருக்கு, இந்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து அந்த கோவில்ல போயிட்டு அவங்க ஏன் பண்ணக்கூடாது? இல்ல கிறிஸ்டின் கட்சி ஏதாச்சும் இருக்கும், பார்ட்டிஸ் ஏதாச்சும் இருக்கும், அவங்க கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கோயில்ல சர்ச்சில் போயிட்டு ஸ்ப்ரெட் பண்ணலாம்ல, பண்ணக்கூடாது. மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் பிரகாரம் சர்ச் மாஸ்க்கு கோவில வந்து பிரச்சாரத்துக்காக கேம்பெயின்காக பயன்படுத்தக்கூடாது. சரியா? இன்னையில இருந்து அதான் அந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்களா, அந்த டேட்ல இருந்து பாத்தீங்கன்னா 50,000க்கு மேல உன் சொந்த காசு எடுத்துட்டு போனாலே அது நீ கணக்கு சொல்லணும். அது எதுல இருக்கு? எலெக்ஷன் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்ல இருக்கு. ஒன்ஸ் டேட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது எக்ஸிகியூஷன் வந்துடும். வந்துடுச்சு அப்படின்னா உன்னுடைய நார்மலான லைஃப்பை நீ லீட் பண்ண முடியாது. என்டையர் லா அண்ட் ஆர்டருமே யார் கண்ட்ரோல்ல போகும் அப்படின்னா நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் கிட்ட போயிடும். மொத்தம் ஒரு தொகுதிக்கு 3 டீம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் 3 ஷிஃப்ட் 3 டீம் போட்டு 72 டீமை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பறக்கும் படையில. அப்போ 50,000க்கு மேல உன் சொந்த காசே நீ வந்து ஏதோ வீட்டை வித்த காசோ நிலத்தை வித்த காசோ ஏதோ பொருளை வித்த காசு எடுத்துட்டு போறீங்கன்னா அதுக்கு ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணிருவாங்க, அமௌண்ட்டை சீஸ் பண்ணிருவாங்க. நிறைய இடத்துல நீ சும்மா டிராவல் பண்ணி போகும்போது பார்க்கலாம், நிறைய செக்கிங்லாம் நடக்கும். சரியா? அப்போ இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது முக்கியம். இந்த விஷயங்கள் வந்து இதுக்கு பிறகு தினமும் இத்தனை லட்சம் பறிமுதல் இத்தனை கோடி பறிமுதல் நியூஸ் நம்ம பார்ப்போம். அது எல்லாமே முக்கியம் கிடையாது, பேஸுக்கு போயிடணும். எலெக்ஷன் கமிஷன் எந்த ஆர்டிகல் வருது, எந்த பார்ட்டிக்கல் எலெக்ஷன் கமிஷன்? எலெக்ஷன்ஸ் பார்ட் 15, ஓகேவா? 324ல இருந்து 329 வரைக்கும் இட் டீல்ஸ் அபவுட் எலெக்ஷன்ஸ். 324ல இருந்து 329 20 வருஷத்துக்கு முன்னாடியும் இந்த ஆர்டிகல் கீழே தான் எலெக்ஷன்ஸ் அப்படின்றது இருந்துச்சு. இன்னும் 20 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் மேபி சில எக்ஸ்ட்ரா சேஞ்சஸ் வரலாம். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ஸ் ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்களே, அதனால வேணா சேஞ்சஸ் ஆகலாம். ஆனா பல வருடமா இந்த ஆர்டிகல் கீழே இந்த பாட்டு கீழே தான் என்ன ஆகுது, எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வருது. ஸோ அப்ப அதை நம்ம ஸ்கிப் பண்ணவே கூடாது. எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எங்க வருது? பார்ட் 15 ஆர்டிகல் 324 to 329. இந்த 6 ஆர்டிகளுமே நாளைக்கு நான் கேட்பேன். ஒரு ஆர்டிகல்லையுமே என்னென்ன வருது அப்படிங்கிறது நீங்க படிச்சுட்டு வரணும். சரியா? இந்த மாதிரி ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி ஏதாச்சும் வந்துச்சுன்னா நீங்க உங்களுக்கு பிடிச்சா பார்த்து படிச்சுட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க. இங்க ஒரு நியூஸ் இருக்கு பாருங்க. கோடை காலத்தில் அதிகரிக்கும் பொண்ணுக்கு வீங்கி பாதிப்பு. இது வந்து லைக் தட்டம்மைன்னு சொல்லுவாங்கல்ல, அம்மா போட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு டிசீஸ் இந்த கோடை காலத்துல பரவும். ஆனா அந்த பொண்ணுக்கு வீங்க அப்படிங்கிற டிசீஸ் பார்த்தீங்கன்னா தாடை கழுத்து பகுதியில ஒரு வீக்கம் வர மாதிரி வெயில்ஸ் சம்மர் டைம்ல அது அதிகமா பரவும்னு சொல்லுவாங்க. அது இப்ப அதிகமா பரவிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதுலயே பாத்தீங்கன்னா அதுக்கான மெடிசன்ஸ் என்ன, கியூரபிள் டிசீஸ் தான். ஓகேவா? பெரிய அளவுக்கு பயப்படக்கூடிய விஷயம் கிடையாது. இதுல வந்து ஒரு இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க, எம்ஆர் இன்ஜெக்ஷன். ஓகேவா? எம்ஆர் இன்ஜெக்ஷன் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பொண்ணுக்கு வீங்கி தமிழ்ல சொல்லுவாங்க, ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா மம்ப்ஸ். ஓகே, இங்கிலீஷ்ல. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிசீஸ் சம்பந்தமா ஏதாச்சும் இஷ்யூ வருதுன்னா அது கியூரபிளா, அதுக்கு வந்து வேக்சினேஷன் கண்டுபிடிச்சிட்டாங்களா, அதோடைய காசஸ் என்ன, அதோடைய இம்பாக்ட் என்னங்கிறத நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி சாதாரணமா நோயா வந்ததுதான் கோவிட். சொன்னதும் ஒரு பயம் ஒண்ணு வரும்ல. ஆஃப்டர் கோவிடுக்கு பிறகு அதுக்கு பிறகு மாறிடுச்சு. ஆனா ஸ்டார்டிங்ல கோவிட் அப்படின்னா அது பெரிய ஒரு விஷயமா தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எதுக்காக அப்படின்னா இந்த டிசீஸ் சம்பந்தமா ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வருதுன்னா அதை பேஸ் பண்ணி மாவட்ட ஆட்சியர்களும் சுகாதாரத்துறை அமைச்சர்களும் முக்கியமான முடிவு எடுப்பாங்க. ஏன்னா அது ஸ்ப்ரெட்டபிளா இருந்துச்சுன்னா அது நிறைய பேர் அஃபெக்ட் பண்ணும்ல. எக்கனாமிக்கா அது பெரிய அளவுக்கு எக்ஸ்பென்சஸ் கொண்டு வந்துடும், பல பேருக்கு பல விதமான பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ ஒரு டிசீஸ் ஏதாச்சும் வருதுன்னா அது கியூரபிளா, இல்ல அது வேக்சினேஷன் அது கண்டுபிடிச்சிட்டாங்களா, அது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துங்கிற பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம எடுக்கணும். சரியா? கோராக்பூருக்கு சிறப்பு ரயில். கோராக்பூர் எங்கப்பா இருக்கு?
கோராக்பூர் எந்த ஸ்டேட்ல இருக்கு? எனி கெஸ்ஸிங்? இந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும். அது இங்க சிறப்பு ரயில் எவ்வளவு தூரம் எந்த இதெல்லாம் கூட வேணாம். கோராக்பூர் அப்படிங்கிற இடம் இங்க இருக்கு. ஏன்னா சென்னையில இருந்து அது கிளம்புது. ஓகேவா? சென்னை சென்ட்ரல்ல இருந்து கோராக்பூர் திங்கட்கிழமை சென்னையில இருந்து கிளம்புனா அப்போ எங்க போய் சேரும்? பாகிஸ்தான் போய் சேருமா? ஆப்கானிஸ்தான், உத்தரப்பிரதேஷ். சரியா? ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ரூட் வே அது. இதெல்லாம் கோவில் சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். அரசு பள்ளி மாணவ தமிழ். வாக்குக்கு பணம் கொடுத்தால் புகார் தெரிவிக்கலாம். போன் பண்ணி பாருங்க, போனே போகாது. இங்க ஒரு இஷ்யூ இருக்கு பாருங்க. தலைமை தேர்தல் அதிகாரி இன்று மாவட்ட ஆட்சியருடன் ஆலோசனை. எந்த தலைமை தேர்தல் அதிகாரி? தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஹெட் இருந்தாரு, அவர் பேர் என்ன? சத்யபிரதாப் சாகு. ஓகேவா? அவர் என்ன பண்றாரு, இருக்கிற அத்தனை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்டயுமே ஒரு டிஸ்கஷன்ஸ். நாளைக்கு நீங்க தேர்தல் எலெக்ஷன் கமிஷனரா மாறினீங்கன்னா நீங்களும் இதை பண்ணுவீங்க. ஒரே டைம்ல மல்டி கலெக்டர்ஸ் கூட பேசக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரியான இடத்துல மட்டும் தான் கிடைக்கும். சரியா? மாலத்தீவை கண்காணிப்பதில் பிற நாடுகளுக்கு கவலை வேண்டாம். அதிபர் முகமது முயிஸ். நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல இந்த பேர் படிக்கும்போது கஷ்டமா தானே இருந்துச்சு. இப்போ ஈஸி ஆயிடுச்சு. யார் இவன்? இந்த பையன் தானே, இங்க தானே இருக்கா, பக்கத்து வீட்டு பையன் தானே அப்படின்ற மாதிரி ஆயிட்டாரா அவரு? யாரு? முகமது முயிஸ். இதே தான் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படியோட பேஸ். 4 தடவை அந்த ஃபேக்ட்ஸ். ஏன்னா இது ஒரு வாரமா நம்ம பார்த்துட்டே வரும் தொடர்ந்து. 2-3 நிகழ்வுகளை பார்க்க என்ன ஆயிடும், கடினமான பேர் கூட எளிமையாயிடும். கடினமான பேர் வந்து சொல்லிட்டு அதுலயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. சும்மா 2-3 தடவை எழுதி பாருங்க. 2-3 தடவை இங்க அடுத்தடுத்து நியூஸ் பேப்பர்ல படிக்கும் போது ஈஸி ஆயிடும். மற்றபடி அதுல படிக்கிறதுக்கு பெரிய விஷயம் இல்லை. இஸ்ரேலின் தாக்குதல், சிரியா விரல் காயம். புதின் என்னப்பா? புதின் வந்து என்னப்பா? இல்ல இதெல்லாம் வேண்டாம், நியூஸ் வேண்டாம். தேர்ட் டைம் இல்ல, 5th டைம். 5th டைம். கிட்டத்தட்ட வந்து ஆல்ரெடி அந்த மனுஷன் 24 வருஷம் ரூல் பண்ணிட்டாரு. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல இருக்கிற மாதிரி நம்ம நாட்டுல எத்தனை வருஷம் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்டா இருக்கலாம்? 5 years. அவங்க வந்து 6 years. ஆல்ரெடி வந்து ஒரு 4 times முடிச்சிட்டாரு. 24 வருஷம் ஆண்டுட்டாரு. திரும்ப 5வது முறையும் அவரே வந்து பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் ஆகுறாரு. அதுவும் வந்து ஆப்போசிட் பார்ட்டியே இல்லாம. சரியா? யுக்ரைன் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. எப்பவுமே ஒரு யுத்தம் நடக்குது அப்படின்னா அந்த மக்களுக்கு அந்த கவர்மெண்ட் மேல ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வரும். அதெல்லாம் தாண்டி புதின் வந்து 5th டைம் பிரசிடென்ட் ஆகுறாரு அப்படின்றது அது பெரிய ஒரு விஷயம் தான். இதற்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் போகுதுன்றதை போக தான் தெரிஞ்சுக்க முடியும். ரஷ்யால இது முடிஞ்சிச்சு, அதிபர் எலெக்ஷன் 3 நாளா நடந்துச்சு. ஆனா அமெரிக்கால அடுத்து நவம்பர்ல எலெக்ஷன் வரப்போகுது. 2 ஜாம்பவான்கள் மோத போறாங்க. யார் அமெரிக்காவோட அதிபரா வந்தாலும் புதின் கிட்ட தான் மோதுவாங்க. ஒரு கோல்டு வார் அப்படிங்கிறது எப்பவுமே அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நீ சூப்பர் பவரா, நான் சூப்பர் பவரா. ஆனா இவங்க எது போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ரஷ்யா, அமெரிக்கா தான் முழுக்க. அமெரிக்கா அப்படின்னா பிரம்மாண்டமா பாக்குறோம்ல. நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 6 மாசத்துல இருந்து 8 மாசத்துல 1 வருஷம் படிச்சீங்க அப்படின்னா அது ஒண்ணுமே இல்லைங்கிறது புரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? மற்றபடி இதுல பெரிய இஷ்யூஸ் எல்லாம் கொடுக்கல. பாரா வில்வித்தை வீராங்கனை ஷீதல் தேவிக்கு மற்றொரு கௌரவம். நியூஸ் பாத்தீங்களா? பாரா ஒலிம்பிக், பாரா வில்வித்தை, பாரா ஆர்ச்சர் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த பிசிக்கலி ஹேண்டிகேப்டு, பிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் இருக்காங்கல்ல, அந்த மாதிரியான ஆட்களுக்கு நடக்கக்கூடிய காம்படிஷன்ஸ். அதுல ஆல்ரெடி இவங்க வந்து 2 கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. யாரு? இந்த ஷீதல் தேவி அப்படிங்கிறவங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா, எலெக்ஷன் கேம்பெயின் நடந்துட்டு இருக்கிறதுனால, எலெக்ஷன் ஓரியன்டான விஷயம் நடந்துட்டு இருக்கிறதுனால எலெக்ஷன் கமிஷன் அவங்க என்ன பண்றாங்கன்னா, தேசியத்துக்கான ஒரு அடையாளம் இவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்ல இவங்களை டிக்ளேர் பண்றாங்க. சரியா? தேசிய அடையாளமாக தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தலைமை தேர்தல் ஆணையமே இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் தான். நம்மளுடைய ராஜீவ்குமார் அந்த மீட்டிங்ல அட்டன் பண்ணி இவங்களை வந்து தேசியத்தின் அடையாளம், அம்பாசிடர் மாதிரி சொல்லுவாங்க சில இடத்துல. அப்போ ஒரு அட்டென்ஷன் மொத்தம் இதுக்குமே போகும். இப்போ இவங்க போற இடத்துல எல்லாம் இது சார்ந்த விஷயங்கள், எலெக்ஷன் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்களை அவங்க பரப்புவாங்க அதுக்காக. சரியா? ஆனா பாரா ஒலிம்பிக் தான் என்ன, பாரா வில்வித்தனா என்ன, அதுல இவங்களுடைய பங்களிப்பு என்னங்கிறத நம்ம ஒரு பக்கம் கவனிக்கணும். சரியா? அவங்க பேர் என்ன எழுதிக்கோங்க. இப்ப கஷ்டமா இருக்கா? 2 நாள் கழிச்சு பாருங்க, இந்த பேர் வந்து எளிமையாயிடும் உங்களுக்கு. ஷீதல் தேவி.
ஸ்போர்ட்ஸ் நியூஸஸ் வந்து ஒமிட் பண்ணிடுங்க. இப்போ பெங்களூர் சாம்பியன் அப்படின்னா அது IPL தான். வேர்ல்டு கப் ஓரியன்டா நடந்துச்சுன்னா, இல்ல ஒலிம்பிக்ஸ் கேம் சம்பந்தமா நடக்குதுன்னா, பேரா ஒலிம்பிக் ஓகே, இதெல்லாம் வந்து நீங்க எடுத்துக்கலாம் நோட்ஸா. ஆனா மற்றபடி வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸஸ் ஒமிட் பண்ணிடலாம். 250 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இந்தியாவின் முதல் தபால் நிலையம் எங்க இருக்கு? கொல்கத்தா, ரைட்? கொல்கத்தால 250 இயர்ஸ் அப்படின்னா அரௌண்ட் 1774 வாரன் ஹேஸ்டிங்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர், அவருக்கும் நமக்கு என்ன தொடர்பு? கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னா அப்ப இருந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா மாதிரி. அவர் கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிறது அப்ப இருந்த பிரசிடென்ட்டுக்கான பேர் அது, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஏன்னா அப்ப பிரிட்டிஷோட கண்ட்ரோல்ல தான் இருந்தாங்க. பிரிட்டிஷுக்குன்னு ஒரு கிங் குயின் இருப்பாங்க. அவங்க எந்தெந்த நாடெல்லாம் ரூல் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த நாட்டுடைய ஹெட்டா யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் அந்த நாட்டுடைய பேர் வச்சிருவாங்க. சரியா? அப்போ இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலா இருந்தவர் வாரன் ஹேஸ்டிங்ஸ். அவர் தான் இந்த போஸ்டல் ஆஃபீஸ் சர்வீஸை வந்து இன்னும் பெரிய அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. இவர் தான் இந்தியன் சிவில் சர்வீஸையும் கொண்டு வந்தது. சரியா? 1772ல ICS சொல்லுவாங்க, அப்ப இந்தியன் சிவில் சர்வீஸ். ஏன்னா இந்தியாவில அவங்களுடைய வாணிப தலங்கள் அத்தனையுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அந்த வாணிப தலங்களை நிர்வகிக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்தியாவை சார்ந்த ஆட்களை அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்ததுதான் ICS, இந்தியன் சிவில் சர்வீஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸுக்கு பிறகுதான் இது IAS அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. ஆனா ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது வாரன் ஹேஸ்டிங்ஸ் சொல்ல மாட்டாங்க. இவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. அதை இன்னும் அளவுக்கு பெரிய அளவுக்கு கொண்டு போனது யாருன்னு பாத்தீங்கன்னா லார்ட் காரன்வாலிஸ். ஓகேவா? லார்ட் காரன்வாலிஸ் அப்படிங்கிறது தான் என்ன, இது டைரக்ட் கொஸ்டின் TNPSC-ல. ஹூ இஸ் தி ஃபாதர் ஆஃப் இந்தியன் சிவில் சர்வீஸ்? அதுல 4 பேர் இருக்கும். லார்ட் வெல்லசி பேர் இருக்கும், லார்ட் காரன்வாலிஸ் இருக்கும், லார்ட் வாரன் ஹேஸ்டிங்ஸ் இருக்கும். நம்ம என்ன நினைப்போம், வாரன் ஹேஸ்டிங் தானே ICS கொண்டு வந்தாரு, அப்போ இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வீஸ் நம்ம நினைப்போம். கிடையாது. காரன்வாலிஸ் தான் ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வீஸ். யூனிஃபார்ம் சர்வீஸ் இருக்குல்ல, IPS, காக்கி சட்டை, காக்கி உடுப்பு, அதுவும் இவர் தான் கொண்டு வந்தது, வாரன் ஹேஸ்டிங்ஸ். இவர் வந்து இவர் மூலியமா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு போஸ்ட் ஆபீஸ் என்ன பண்ணுது, இப்போ 250வது வருஷத்தை கடந்து பயணிக்குது. 1786 சென்னைக்கு மெட்ராஸ் போஸ்டல் சர்வீஸ் வந்துச்சு. 1786. அதுக்கு அடுத்தது மும்பை 1794. ஓகேவா? சென்னை அப்படின்னா அப்ப மெட்ராஸ் இருந்துச்சு. மெட்ராஸ் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது 1786. ஓகேவா? 786 எங்கே பார்த்த நம்பரா இருக்கா? 786 எங்க பாத்தீங்க? அவங்களுடைய இதுல போடுவாங்க, இஸ்லாமியர்கள் அந்த நம்பரை பயன்படுத்துவாங்க. அதுல ஃப்ரெண்ட்ல ஒரு 1 போட்டீங்கன்னா அந்த வருடம் தான் தமிழ்நாட்டுல சென்னை மெட்ராஸ்ல போஸ்டல் ஆபீஸ கொண்டு வந்தாங்க. போஸ்டல் சர்வீஸ் அப்படிங்கிறது அரசர்கள் காலத்துல இருந்தே இருக்கு. புறாக்கள் மூலியமா தூது விட்டாங்க, குதிரைகள் மூலியமா கொண்டு போய் கொடுத்தாங்க, கால்நடை நடந்து போய் கொடுத்தாங்க. அதெல்லாம் தாண்டி அதை ஒரு ஆர்கனைசேஷனா கொண்டு வந்து எப்பன்னா இந்த வருடங்கள்ல தான். சரியா? உங்களுடைய போட்டோவை கூட போஸ்ட் ஆபீஸ்ல கொடுத்து அது வந்து ஸ்டாம்பா மாத்தலாம், தெரியுமா? இந்தியாவில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, பப்ளிக் செக்டர் டிபார்ட்மெண்ட்ஸ். அதுல பெரிய டிபார்ட்மெண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா போஸ்டல் சர்வீஸ் தான். அதுல பேங்கிங் ஸ்கீம்ஸ் இருக்கும், அது இல்லாம வந்து ஸ்பீட் போஸ்ட் இருக்கும், செல்ல மகள் சேமிப்பு திட்டம் சொல்லிட்டு சேமிப்பு திட்டம், நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும் சேவிங்ஸுக்காக. அது இல்லாம இந்தியா மொத்தமும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரே சர்வீஸ் அப்படின்னா அது போஸ்டல் சர்வீஸ் தான். அமேசான் அப்படிங்கிற பிளிப்கார்ட் அப்படிங்கிறவங்க இப்ப ஆரம்பிச்சவங்க. ஸ்டார்டிங்ல புக்கு விற்க வந்த அமேசான் இப்ப எல்லாத்தையும் வித்துட்டு இருக்காங்க, ரைட்? ஆனா அப்போ அதே நெட்வொர்க்கை கவர் பண்ணிருக்கக்கூடிய நம்முடைய போஸ்டல் சர்வீஸ் பாத்தீங்கன்னா வெறும் போஸ்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க, லெட்டர் மட்டும் தான். இப்ப யார் லெட்டர்லாம் மேக்ஸிமம் பயன்படுத்துறா? முக்கியமானது ஏதாச்சும் ரொம்ப ரேர் ஆயிடுச்சு இல்ல, எல்லாம் வந்து வாட்ஸ்அப், மெயில், அது இதுன்னு மாறிடுச்சு. அப்போ போஸ்ட் ஆபீஸ் அப்படிங்கிற அந்த நெட்வொர்க், ஒரு மலையில வந்து ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறார் அப்படின்னாலும் அந்த ஒருத்தருக்காக கூட அங்க கொண்டு போய் போஸ்ட் சர்வீஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் ரன் ஆயிட்டு இருந்துச்சு. இப்பயும் இருக்கு, ஆனா பெரிய அளவுக்கு அவங்க எக்ஸ்போசர் பண்ணிக்கல.
ஏன்னா 250 வருஷம் வரலாறு அப்படின்னா அப்போ அதுக்கு எவ்வளவு எஃபர்ட் எடுத்திருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த லைப்ரரியில சரி அந்த இடத்துல வந்து நிறைய விஷயம் வச்சிருக்காங்க. அந்த இப்படிலாம் அந்த 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 ஒரு போஸ்டல் சர்வீஸ் அப்படிங்கிறது இவால்வேட் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக. சீனாவின் ஒருங்கிணைந்த பகுதி அருணாச்சல், சீன ராணுவம். ஓகேவா? எலெக்ஷன் டைம்ல ஏதாவது ஒண்ணு கிளப்பிட்டே இருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம் அப்படிங்கிறது சீனா என்ன சொல்றாங்கன்னா அது அவங்களுடைய இடம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. ஓகேவா? அப்போ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. எப்போ எலெக்ஷன் நடக்கும் போதும் ஒண்ணு சைனா சார்ந்த விஷயங்களோ இல்ல பாகிஸ்தான் சார்ந்த விஷயங்களோ வரும். ஓகேவா? அது ரொம்ப அதிகமா இன்வால்வ் ஆயிடாதீங்க. இந்த இடத்துல இந்த அருணாச்சல பிரதேசம் அப்படிங்கறது சைனீஸ் என்ன சொல்றாங்கன்னா அதுதான் ஒரு பேர் ஒண்ணு கொடுத்தோம் பாருங்க. ஷங்னம், ஷங்னன், ஷாங்னன். இது வந்து சைனீஸ் வந்து அருணாச்சல பிரதேசத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பேர். சரியா? அப்போ இது அவங்களதுன்னு சொல்லும் போது இந்தியா சும்மா இருக்குமா? இந்தியா என்ன பண்ணும்? இது அது எங்களுதுன்னு சொல்லும். நாளை பின்ன ஏதாச்சும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அங்க போகுதுன்னா அப்போ ஒரு இஷ்யூ வரும். அப்ப எந்த நாட்டு ராணுவம் பெருசுன்றத மோதி பார்த்துலாம் வாங்கினா சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இப்போதைக்கு அருணாச்சல பிரதேசம் அப்படிங்கிறது பல வருடமா சீனா சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். திரும்ப அதை அரசியல் சூடு பிடிக்கணுன்றதுக்காக கொண்டு வருவாங்க. ஓகேவா? அன்னைக்கு நம்ம இந்த நியூஸை பார்த்து ஞாபகம் இருக்கா? தேர்தல் பத்திரத்தை 4 மாசம் டைம் கேட்டாங்களா எஸ்பிஐ. ஆனா நம்ம சுப்ரீம் கோர்ட் அலோவ் பண்ணல. ஒரே நாள்ல கொண்டு சப்மிட் பண்ணணும்னு சொன்னாங்களா? ஒரே நாள் சப்மிட் பண்ணிட்டாங்க. யாரு? எஸ்பிஐ. அப்படின்னா என்ன? அவங்களால சப்மிட் பண்ண முடியும். அதுக்கு எதுக்கு 4 மாசம்? அப்ப சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுக்குதுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது பெரிய ஒரு நிறுவனம் இந்தியாவில். அவங்க அலறி அடிச்சுக்கிட்டு அதை கொண்டு வந்து சப்மிட் பண்றாங்கன்னா அதுல இருந்து எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு நிதி போயிருக்குங்கிற ஒரு டேட்டாஸ் கிடைச்சிருக்கு. அதிகமா போனது நிதி யாருக்குன்னு பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு. சரியா? சோ இப்போ அதுல 2018-19 வருஷம் உட்பட்ட அந்த டாக்குமெண்ட்ஸையும் சப்மிட் பண்ணணுன்றத திரும்ப ஒரு நியூஸா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அரசியல். ஓகேவா? மோடியின் உத்தரவாதமா காங்கிரசின் வாக்குறுதிகளா? மக்களவை தேர்தலில் இதுவரைக்கும் 10 முக்கிய காரணிகள். இதெல்லாம் அரசியல். ஆனா இந்த அரசியலையும் பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் முக்கியம். 370வது பிரிவு ரத்து. 370வது பிரிவுனா யாருக்குரியது? ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து. ஏன்னா இந்தியா சுதந்திரம் வாங்கும் போதே பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர், இந்த பக்கம் கூடிய ஹைதராபாத், ஒரு சில மாகாணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தனித்து செயல்பட விரும்புச்சு. அது எல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணி இந்தியாவோட இணைச்சி இந்தியா அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை கொடுத்தது யாரு? சர்தார் வல்லபாய் பட்டேல். அதனால இந்தியாவின் இரும்பு மனிதர் சொல்லுவாங்க அவரை. சரியா? இந்தியாவின் இரும்பு மனிதர் யாருன்றது டைரக்ட் கொஸ்டின். அப்படி இருக்கும் போது சிறப்பு அந்தஸ்து. ஏன்னா ஜம்மு காஷ்மீர்ல பாகிஸ்தான் சார்ந்தவங்களும் இருப்பாங்க, சைனா சார்ந்தவங்களும் இருப்பாங்க, ஆப்கானிஸ்தான் சார்ந்தவங்களும் இருப்பாங்க. அவங்களை வந்து ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணா மட்டும்தான் அவங்க ஹேண்டில் பண்ண முடியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் மாதிரியே டீல் பண்ணாங்கன்னா அவங்க வந்து அந்த ரைட்ஸை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா 370 அப்படிங்கிற ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ், சாரி ஸ்பெஷல் ப்ரொவிஷனை என்ன பண்றாங்க நம்முடைய பிஜேபி கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, அதை ரத்து பண்ணிடுறாங்க. ரிமூவ் பண்ணிட்டு அதை ஸ்டேட்டாவே கன்சிடர் பண்ணிட்டாங்க. ஸ்பெஷல் ப்ரொவிஷன்லாம் கிடையாது. அப்படி ஸ்பெஷல் ப்ரொவிஷன் அவங்க இருந்தப்ப என்னவா இருந்துச்சு தெரியுமா? அவங்க நினைச்சாங்கன்னா பாகிஸ்தான்லயும் சொத்து வாங்கலாம், அவங்க எலெக்ஷன் நிக்கலாம், எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணலாம், என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் இந்தியாவுக்கு இருந்துச்சோ அது அத்தனையுமே அவங்க பாகிஸ்தான் பண்ணலாம். 2 டிவல் சிட்டிசன்ஷிப் மாதிரி அவங்களுக்கு இருந்துச்சு. ஓகேவா? அப்படி இல்ல, எல்லாரும் இந்தியாவில இருக்க மற்ற மாநிலங்கள் மாதிரி தான் நீங்களும் இருக்கணும்னு சொல்லி சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணிட்டு ஸ்டேட்டா கன்சிடர் பண்ணிட்டாங்க. அதை பத்தின ஒரு டிஸ்கஷன்ஸ் இப்ப போகும் பெருசா. ஏன்னா எதெல்லாம் இந்த பிஜேபி கவர்மெண்ட் இந்துக்கு ஃபேவரா பண்றாங்களோ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா இஸ்லாமிற்கு அகேன்ஸ்டா பண்றக்கூடிய அத்தனையுமே இந்துக்கு ஃபேவரா மாறும். ஸோ இந்துக்கு ஃபேவரா மாறுச்சுன்னா இந்துஸோடைய ஓட்டு அவங்களுக்கு அதிகமா கிடைக்குங்கிற அந்த மோட்டிவ்லயும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த டிஸ்கஷன். சிஏஏ, ஓகேவா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா? அது எல்லாமே வந்து வச்சு ஒரு டிஸ்கஷன் மாதிரி போயிருக்கும். நேரம் நமக்கு வந்து படிச்சுப்பாரு. பிஆர்எஸ்எஸ் எம்பி நம்ம பார்த்தோமா ஏற்கனவே. எம்எல்ஏ காங்கிரஸில் இணைந்தனர். அப்படி இணைஞ்சாங்கன்னா 10th ஷெட்யூல் பிரகாரம் அவங்களுடைய எம்எல்ஏ அண்ட் எம்பி பொசிஷன் நீக்கப்படும், கேன்சல் ஆயிடும். ஓகேவா? 10th ஷெட்யூல், ரைட்? அந்த 10th ஷெட்யூல் பேர் என்ன? ஆன்டி டிஃபெக்ஷன் லா. இதெல்லாம் ஓகே. கலால் கொள்கை முறைகேடு புகார்
முதல்வர் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை, ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், அமலாக்கத்துறை சம்பந்தமா அடிக்கடிக்கு நம்ம நியூஸ்ல பார்த்துட்டே இருப்போம்னு. இடி சம்பந்தமா பேசிக் ஃபேக்ட்ஸ் மட்டும் எடுத்து வைங்க போதும். திமுகவுக்கு லாட்டரி அதிபர் மார்ட்டின் நிறுவனம் 509 கோடி நன்கொடை, தேர்தல் ஆணையம் தகவல். இந்த தகவல் எப்படி கிடைச்சது? அந்த எஸ்பிஐ கொடுத்தாங்க பாத்தியா, அந்த ரிப்போர்ட் மூலியமா இந்த தகவல் கிடைச்சிருக்கு. மற்றபடி இன்னைக்கு நியூஸ்ல பெருசா இல்ல. இந்த ஆர்டிகல் நேரம் கிடைச்சா படிங்க. இதுக்கு முன்னாடி வந்த நியூஸஸ்ல பிசிசிஐ இன்னைக்குதான் வந்துச்சு. பிசிசிஐ அப்படிங்கிறது என்னது? பிசிசிஐ பிரிட்டிஷ் கவுன்சிலா? போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் கிரிக்கெட் ஃபார் இந்தியா, அதான் வந்து பிசிசிஐ. இந்த நியூஸ்ல வந்துச்சு. ஓகேவா? இந்தியாவில் கிரிக்கெட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்னன்றதை கவனிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பிசிசிஐ. சரியா? போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா. இது ஹெட் குவார்டர்ஸ் நோ, துபாயில இருக்கு. சரியா? அந்த கீவேர்ட்ஸ் என்ன நம்ம கொடுத்தேன்? 10 கீவேர்ட்ஸ்ல தேவி பாரதி சாகித்ய அகாடமி அவார்டு பார்த்திருந்தோம்ல, அதுல நீர்வழி படுவும் அப்படின்ற நாவலுக்கு வந்து சாகித்ய அகாடமி கிடைச்சிருக்கு. அவருடைய ஆசிரியர் பேர் தான் தேவி பாரதி. சரியா? ஈரோடு சார்ந்தவர். நற்றிணை பதிப்பகம் தான் அந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க. இது டிஎன்பிஎஸ்சில கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய. சரியா? நீர்வழி படுவும் புத்தகத்துடைய பேரு நீர்வழி படுவும். அந்த புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி அவார்டு கொடுத்துருக்காங்க. சாகித்ய அகாடமினா ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகள் 22 அபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்குல்ல, அந்த மொழிகள் வரக்கூடிய இலக்கியத்துக்கு எது சிறந்த இலக்கியமோ அந்த இலக்கியத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உயரிய அவார்டு. 5 லட்சம் அது கொடுப்பாங்க அந்த வின்னருக்கு. 5 lakhs ஒரு சர்டிபிகேட்டும் கொடுப்பாங்க. அது மிகப்பெரிய ஒரு கௌரவமா பார்க்கப்படும். இந்திய லெவல்ல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மொழிக்கும் உட்பட்ட ஒரு சிறந்த அங்கீகாரம் அப்படின்னா சாகித்ய அகாடமி தான். அதோடைய ஆசிரியர் தான் மிஸ்டர் தேவி பாரதி. அவரு நற்றிணை பதிப்பகத்து மூலியமா தன்னுடைய புத்தகத்தை வெளியிட்டு இருந்தார். ஈரோட சார்ந்தவர். அடுத்தது 163 கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இந்தியன் ஆர்டிகல்ல எங்க பேசுறாங்க அப்படின்னா ஆர்டிகல் 163ல தான். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் 143 ஒன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? என்னது 143? ரூல் ஆஃப் கோர்ட். நோ, 145 தான் ரூல் ஆஃப் கோர்ட். 143 அப்படிங்கிறது பிரசிடென்ட் கேன் அப்ரோச் ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட். அவருக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்கு, ஏதாச்சும் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? பிரசிடென்ட் சுப்ரீம் கோர்ட்டை அவர் அணுகலாம் அப்படிங்கிறது தான் 143ல கொடுத்துருப்பாங்க. அது வந்து 145 அப்படிங்கிறது ரூல் ஆஃப் கோர்ட்டுக்கு சொன்னேன். 143 மைனஸ் பிளஸ் 2ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 163 அப்படிங்கிறது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். 153 கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட். ஓகேவா? கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட். 152ல இருந்து 237 வரைக்கும் ஸ்டேட்டை பத்தி பேசும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல. ஓகேவா? அதுல 153 வந்து கவர்னர் ஆஃப் ஸ்டேட். அவர் தான் நாமினல் ஹெட் அப்படிங்கிறத அததான் கொடுத்துருப்பாங்க. ஒரு கவர்னர் வந்து ஒரு கவர்னர் 2-3 ஸ்டேட்ஸுக்கு கவர்னரா இருக்கலாமா? ஏன் இருக்கலாம்? ஒரு ஸ்டேட்டையே கவனிக்க முடியாது. எப்படி 2-3 ஸ்டேட்டை கவனிப்பாரு? இருக்கலாம். ஓகேவா? எப்படி இருக்கலாம்? அது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்காங்க. பிரசிடென்ட் ஒன் கவர்னர் கேன் பி அ கவர்னர் ஆஃப் 2 or more states. 2 இல்லைன்னா 3 ஸ்டேட்ஸை கூட அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த
இருந்தாங்களே, நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாங்களே, தெலுங்கானாவையும் நம்மளுடைய பாண்டிச்சேரியும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகேவா? கவர்னரா அப்பாயிண்ட் பண்றதுக்கு அந்த ஸ்டேட்டுக்கு உட்பட்டவங்களா இருக்க மாட்டாங்க மேக்சிமம். மற்றபடி யார் வேணா இருப்பாங்க. இந்தியாவுடைய சிட்டிசனா இருக்கணும். மேக்சிமம் என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்சி அவங்களுக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய ஆட்களை கொண்டு வந்து கவர்னரா அப்பாயிண்ட் பண்ணிருவாங்க. நாளைக்கு ரஜினிகாந்த் கவர்னரா ஆக்குனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கமலஹாசனையோ இல்ல யாரோ ஒரு பிரபலத்தை திடீர்னு கூப்பிட்டு இவரை இளையராஜாவை எம்பி ஆக்கினாங்கல்ல, எப்படி ஆக்கினாங்க? அதுவும் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் தான். ஏன்னா 545 எம்பிஸ் இருக்காங்களா, அதுல இருந்து எத்தனை எம்பி வந்து பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணலாம்? டூ எம்பிஸ் வந்து பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணலாம். யார் அந்த 2 மெம்பர்ஸ்? ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி. அதே வந்து ராஜ்யசபால எத்தனை எம்பி அப்பாயிண்ட் பண்ணலாம்? 12. 250ல 12. அந்த 12 எது கேட்டகரினா ஸ்போர்ட்ஸ், ஆர்ட்ஸ், லிட்ரேச்சர், இந்த மாதிரி கேட்டகரியில இருக்க கேட்டகரியில பெரிய அளவுக்கு சக்சஸை காட்டினவங்க, சமூகத்தால மதிக்கப்படக்கூடிய ஆட்களை எம்பியா அப்பாயிண்ட் பண்ணலாம். அப்ப எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாம, மக்கள் கிட்ட போயிட்டு ஓட்டிங் கேம்பெயின் பண்ணாம, ஓட்டு கேட்காம ஒருத்தரால எம்பி ஆக முடியுமா? முடியும். எப்படின்னா இந்த ரைட்ஸ் மூலியமா தான். அந்த ப்ரொவிஷன்ஸ் எங்க கொடுத்துருப்பாங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப நாளைக்கே வந்து இப்ப திடீர்னு நீங்க உங்களை யாராச்சும் ஒருத்தர், சாரி வேற யாரோ ஒருத்தர், விஜய் வந்து சிஎம் ஆயிட முடியுமா எலெக்ஷன்லயே பங்கெடுக்காம? நாமினேட்டா இது நாமினல் பர்சனா, நாமினேட் பண்ற பர்சனா வந்து எம்பிஏ பார்த்தோம். ராஜ்யசபால 12, லோக்சபால எத்தனை? 2. அந்த மாதிரி நாளைக்கு திடீர்னு விஜய் வந்து சீஃப் மினிஸ்டரா, ரூலிங் கவர்மெண்ட் இருக்காங்க, திருப்பி எங்க ஆட்சியை வந்து நாங்க விஜய் கிட்ட ஒப்படைச்சிடறோம் சொல்லிட்டு விஜய் வந்து சிஎம் ஆக்கிட முடியுமா? மக்களை போய் சந்திக்காம, மக்கள்கிட்ட ஓட்டிங் வாங்காம, கேம்பெயின் பண்ணாம உடனே சிஎம் ஆயிட முடியுமா? முடியாது தானே. என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? எலெக்ஷன்ல அவர் நிக்கணும், மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கணும், மெஜாரிட்டி ஓட்டு வாங்கினதுக்கு பிறகுதான் அவரால சிஎம் ஆக முடியும். ரைட்? எம்எல்ஏவா இருந்துட்டு அவரை வந்து நீங்க சிஎம் ஆக்குறது வேற. ஓகேவா? ஆனா என்ன ஒரு ப்ரொவிஷன் ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குன்னா, அப்படி யாரை வேணா நீ எம்எல்ஏவா ஆக்கிடலாம். ஆனா வித்தின் 6 மந்த்துக்குள்ள அந்த இடத்துல ஒரு இடைத்தேர்தல் வச்சு அதுல அவர் வெற்றி அடைஞ்ச மாதிரி கொண்டு வந்து காமிக்கணும். புரியுதா? அந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அப்ப எலெக்ஷன்லயே பங்கெடுக்காம ஒருத்தரால எம்பி ஆக முடியுமா, எம்எல்ஏ ஆக முடியுமா, சீஃப் மினிஸ்டர் ஆக முடியுமா? முடியும். ஆனா அது அவ்வளவு ஈஸியா நடந்துறாரு. அந்த கட்சியோடைய மெஜாரிட்டி ஓட்டிங்ஸ் நமக்காக இருந்துச்சுன்னா அது பாசிபிள். சரியா? அடுத்ததுமா வேற ஏதாச்சும் கீவேர்ட்ஸ்? NPCI. NPCI ஏதாச்சும் ஒன்று கூட உங்களால கனெக்ட் பண்ண முடியுதா? நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இதன் அடிப்படையில தான் நம்மளுடைய UPI, யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், நம்மளுடைய ஜிபே பண்றோம்ல, போன்பே, ஜிபே, இது எல்லாமே இந்த அடிப்படையில தான் ஆப்ரேட் ஆகுது. NPCI, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. யார் கண்ட்ரோல் பண்ணுவா? RBI. RBI is the only authority to control monetary policies in India. ஓகேவா? NCPI. ஸோ இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்தது மூலியமா மில்லியன்ஸ் கணக்குல வந்து ஒவ்வொரு நாளைக்கு டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஒரே ₹1 ஜிபேக்காக பேமெண்ட் அப்படின்னு சொல்ற கான்செப்ட் கொண்டு வந்தாலும் கூட பல 100 கோடி வந்து ஒரு நாளைக்குமே சம்பாதிக்கக்கூடிய நிலைக்கு அந்த நிறுவனம் வளர்ந்துட்டு போகுது. ஓகேவா? ஸோ NPCI அப்படிங்கிறது இவங்க அதோடைய அனுமதியோட தான் அதை பண்ண முடியும். இப்போ ரீசெண்டா பேடிஎம் ஸ்டாப் பண்ணாங்க. ஓகேவா? பேடிஎம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா விதிமுறைகளை மீறிட்டாங்க, டேட்டாஸ் வந்து ப்ராப்பரா வந்து மெயின்டைன் பண்ணல அப்படிங்கிறதுனால பேடிஎம் உடைய அந்த லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்றதுக்காக போயிட்டு இருக்கணும் போது அது எல்லாமே இது கீழே தான் வரும். UPI அப்படின்னு நம்ம படி பார்க்கணும்ல, உங்ககிட்ட UPI இருக்கா கேட்கறாங்கல்ல. UPIனா UPI எக்ஸ்பான்ஷன் என்ன? சில கடையில எல்லாம் போனா QR கோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருப்பாங்க, அது கீழே UPI அப்படின்னு போட்டுருப்பாங்க. UPIனா யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். எந்த வருடம் UPI லான்ச் பண்ணாங்க?
எந்த வருடம்? 2019 யூபிஐ 2006 16 2016 ஓகேவா? மார்ச் 12 ஒன்று கொடுத்தேன்ல, மொரீஷியஸோடைய இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு தான் 1968ல மொரீஷியஸ் காட் ஃப்ரீடம் ஃப்ரம் நம்மள ஆண்டானே அவன் தான், பிரிட்டிஷ். மோசமானவன், நம்மள மட்டும் இல்ல பல நாடு வந்து சின்ன பணவாக்கி விட்டு ஓடிட்டான். 1968ல ஃப்ரீடம் கொடுத்துட்டு போயிட்டான். ஸோ மார்ச் 12 அப்படிங்கிறது அவங்களுடைய நேஷனல் டே மாதிரி. சரியா? அமெரிக்காவுடைய நேஷனல் டே எப்போ? 1968 அமெரிக்காவுடைய நேஷனல் டே ஜூன் 4. ஓகேவா? அமெரிக்காவுடைய நேஷனல் டே. அவனை யார் அமெரிக்காவுக்கு சுதந்திரம் இருக்கா? அவனை யாரா ரூல் பண்ணாரு கேட்டா அதுவும் பாலாப்பட பிரிட்டிஷ் தான். 1776லயே அவனுக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டு ஓடி வந்துருப்பான். அது ஒரு பொட்ட காடு, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி. இன்னைக்கு கேட்டா அமெரிக்கான்றான். 1776 அந்த நேரத்துல நம்ம ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பாங்க இந்த பக்கம். அப்படி இல்ல, இங்கேயும் பல நிலைகள்ல முன்னேறினவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. அப்படிலாம் தப்பா பேசக்கூடாது. ஓகேவா? 1776ல தான் அமெரிக்காவுக்கு யாரு சுதந்திரம் கொடுத்தா? பிரிட்டிஷ். ஓகேவா? சோ பிரிட்டிஷ் சுதந்திரம் கொடுத்தது ஜூன் 4. அதனால அமெரிக்காவோட நேஷனல் டே அப்படிங்கிறது ஜூன் 4 சொல்லுவாங்க. கிராஸ் செக் பண்ணு தினேஷ். நேஷனல் டே ஆஃப் அமெரிக்கா மார்ச் 12 1968 மொரீஷியஸ் காட் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் பிரிட்டிஷ். நம்ம இந்தியா, நம்மளுடைய ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா எல்லாத்தையுமே அவன் தான் ஆண்டுட்டு போனான். என்னப்பா? அவன் தான், பிரிட்டிஷ் தான் ரூல் பண்ணிட்டு போனான். அப்போ நமக்கு முன்னாடி அடி வாங்கினது யாரு? பிரிட்டிஷ் கிட்ட அமெரிக்கா. 1776ல அவனுக்கு ஃப்ரீடம் கொடுத்து இந்த பக்கம் வெஸ்டர்ன் சைட்ல இருந்து ஈஸ்டர்ன் பக்கம் ஓடிய வந்து நம்மள வந்து வச்சு செஞ்சுட்டு போனோம். சரியா? சோ அதே நாள்ல தான் இந்த இடத்துல ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் என்ன நடந்துக்குன்னு பாத்தீங்கன்னா தண்டி மார்ச். தண்டி ஜூலை 4th 1776 அமெரிக்காவுடைய நேஷனல் டே. சரியா? அதான் கிராஸ் செக் பண்ண சொன்னேன். மார்ச் 7th பாத்தீங்கன்னா 12th. ஓகேவா? மொரீஷியஸ் நேஷனல் டே. ஜூலை 4th யுஎஸ் உடைய நேஷனல் டே 1776. ஓகே, இந்த மார்ச் 12 அப்படிங்கிறது மொரீஷியஸ் உடைய நேஷனல் டே 1968. இதே நாள் நம்ம இந்தியன் ஹிஸ்டாரிக்கல்ல தண்டி மார்ச். எங்க இருந்து? நோ, அது தமிழ்நாட்டில் நடந்தது. அகமதாபாத்ல இருந்து வாரணாசி. ஓகேவா? வாரணாசிலம்மா சபர்மதி ஆசிரமத்துல இருந்து தண்டி வரைக்கும், குஜராத்தோடைய கோஸ்டல் ரீஜியன் தான் தண்டி. அது வரைக்கும் ஒரு லாங் மார்ச், ஒரு சோசியல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக யாரு இந்த ரூபானோட சிரிச்சிட்டு இருப்பாரு ஒருத்தர், அவர் தலைமையில அங்க வந்து ஒரு பெரிய மார்ச் போனாங்க. சரியா? அரௌண்ட் ஒரு 385 கிலோமீட்டர்ஸ். எல்லாம் சுகர் பேஷண்டா இருந்திருப்பாங்க, நடந்து போயிட்டு சுகரை குறைச்சிருப்பாங்க. தண்டி மார்ச். சரியா? ஓகே. சபர்மதி ஆசிரமத்தில இருந்து அகமதாபாத்ல இருக்கக்கூடிய தண்டி. சுக்பீர் சிங் தான் நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷனருடைய மெம்பர், ஒன் ஆஃப் தி மெம்பர். சுக்பீர் சிங் அண்டு ஞானேஷ் குமார் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேர் இருக்காங்கல்ல, ஞானேஷ் அண்டு சுக்பீர் சிங் தான் இப்போ மெம்பர்ஸா இருக்காங்க. ஆனா நம்மளுடைய ராஜீவ் குமார் போனதுக்கு பிறகு இந்த 2 பேர் யார் சீனியாரிட்டியோ, யார் சுப்பீரியாரிட்டில இருக்காங்களோ அவங்க என்ன ஆவாங்க? he will become as a chief election commissioner of India.
அதேண்டா Apache. அப்பாச்சி அப்படிங்கிறது அப்பாச்சி ஹெலிகாப்டர். ஓகேவா? ராஜஸ்தான்ல அந்த ஹெலிகாப்டரை தான் இந்தியா வந்து வாங்கியிருக்காங்க. யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய யூஎஸ் கிட்ட இருந்து. சரியா? அதிநவீன போர் விமானம் மாதிரி, போர் ஹெலிகாப்டர் அப்பாச்சி. முடிஞ்சிச்சா 10? சரி. $324 $324 தான் நம்ம எலெக்ஷன் கமிஷன்மா. எலெக்ஷன் கமிஷனுடைய ஆர்டிகல் 324 இருந்து 329 வரைக்கும் இருக்கும். சரியா? பார்ட் 15 கீழே. பார்ட் 15 கீழே 324 to 329. ஓகேவா? இந்த 6 பார்ட்ஸ் மட்டும் நாளைக்கு கேட்பேன் ஷஃபில் பண்ணி. சரியா? ஏன்னா அது 6மே ரொம்ப முக்கியம். வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? சரி. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளுமே அன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்போஸ் நம்மளால வந்து மற்ற வேலை பளுவுனால வீடியோஸ் போட முடியல அப்படின்னா 2 நாள் 3 நாளைக்கு சேர்த்த மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கொடுக்க பார்க்குறோம். நம்ம ஆரம்பிச்சதை நம்ம நிறுத்த வேண்டாம். சரியா? 1 month 2 monthக்கு பிறகு நம்ம ஹிந்து பேப்பருக்கு போகும்போது இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க முன்னாடியே படிச்சு வச்சிட்டீங்க, பேக்கப் ஹிஸ்டரி என்ன, அதோடைய கான்சிக்வன்ஸ் என்னன்றத புரிஞ்சிருக்கீங்கன்னா ஃபர்தரா நீங்க படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? போக போக வந்து ஒரு சில டாபிக்ஸ் கொடுத்து அந்த டாபிக் பேஸ் பண்ணி நீங்க நோட்ஸ் எடுக்கிறது நான் கொடுப்பேன். அதையும் நீங்க பண்ணணும். சரியா? இதுல இருந்து ஏதாவது டவுட் இருக்கா இப்ப நம்ம பார்த்த வரைக்கும்? கொஸ்டின் கேட்கலாமா? க்ளோஸ் பண்ணுங்க புக்கை. எந்த வருடம் மும்பை போஸ்டல் ஆபீஸ் ஓபன் பண்ணப்பட்டது? சரி, யார் சொல்றீங்களா பாப்போம். 1791. பாத்துட்டியா? அதுக்குள்ள இல்ல இங்க பார்க்க கூடாது. க்ளோஸ் பண்ணு. Close. Who is the father of Indian civil service? Lord Cornwallis. Lord Cornwallis. லாலா சொல்ல முடியாது. அடுத்த கொஸ்டின். NCB Act. NCB Narcotic Control Bureau அப்படிங்கிறது எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணா? எந்த வருஷம்? 1986. ஓகே. ஜுடிஷியரி சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டிகல்ஸ். Which articles? What are the articles? Are part 5 ல chapter 4 ல 126 ஆ? 140. No. 124 ல இருந்து 151 வரைக்கும், 147 வரைக்கும் வரும். 141 அந்த பார்ட் முடியுது. 47. ஓகே, 147. அடுத்தது பிரசிடென்ட் ஆஃப் மியான்மர், சாரி மொரிஷியஸ் இல்ல, மால்தீவ்ஸ். பிரசிடென்ட் ஆஃப் மால்தீவ்ஸ் முகமது. ஓகே.
ஆபரேஷன் போலோ. Hyderabad liberation. சூப்பர். ஹைதராபாத்தை September 17, 1940. சூப்பர் குட். ஹைதராபாத்தை இந்தியாவோட இணைக்கக்கூடிய முயற்சியில இந்தியன் போலீஸ் சர்வீஸ் அப்படியே அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணாங்க, ஆபரேஷன் போலோங்கிற ஒரு ஆபரேஷன் ஃபார்ம் பண்ணி தான் அதை அனெக்ஸ் பண்ணாங்க இந்தியாவோட. ஏன்னா அது ஹைதராபாத் அப்படிங்கிறது ஒண்ணு தனி நாடா இருக்கணும், இல்லைன்னா வந்து பாகிஸ்தானோட இணையணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையில் இருந்தாங்க, அந்த நிலையில இருந்தாங்க. ஏன்னா அது ஒரு நிறைய மேக்சிமம் முஸ்லீம்ஸ் இருந்த ஒரு காலகட்டம். சரியா, அதை வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலோட தலைமையில தான் இந்தியாவோட இணைக்கிறாங்க. அந்த இணைக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆபரேஷன் தான் ஆபரேஷன் போலோ. சரியா, ஏன் ஆபரேஷன் போலோ அதுக்கு பேர் வச்சாங்க? ஏன் போலோ கிரவுண்ட் வந்து அப்ப அந்த இடத்துல ஹைதராபாத்ல அதிகமா இருந்துச்சு. சரியா, இந்தியாவிலே அதிகமா போலோ கிரவுண்ட் அப்படின்னு, போலோ இந்த சென்ஸ் போலோ கேம் இருக்குல்ல, கோல்ஃப், அந்த கிரவுண்ட் வந்து அதிகமா இந்தியாவில் இருந்த இடம் அப்படின்னா அது ஹைதராபாத். அதனால வந்து ஆபரேஷன் போலோ அப்படின்னு பேர் வச்சு நகர்த்தினாங்க. சரியா, சரி, வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க தெரியப்படுத்துங்க. நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இப்போ நீங்க நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிக்கல, ஃப்ரண்ட் பேஜ்ல என்ன கரண்ட் அஃபேர்ஸ் வரும்ங்கிறத கெஸ் பண்ணுங்க பாப்போம். எலெக்ஷன் பத்தி காமனா தான் வரும். கவர்னர் அந்த பொன்முடி கான்செப்ட் கான்ஃபிளிக்ட் இருக்குல்ல, அது வரலாம், ஃப்ரண்ட் பேஜ்ல வரலாம். சரியா, வேற இஷ்யூஸ் வேற என்ன வரலாம்? எஸ்பிஐ அந்த பணம் வந்து ரூபாய் 80 லட்சம் அந்த பறக்கும் அது நடந்துட்டு தான் இருக்குவாடா. ஓகேவா, ஓரளவுக்கு உங்களால கெஸ் பண்ண முடியும். இப்போ இன்னைக்கு நைட்டுக்குள்ள நான் சொல்றேன் நாளைக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் வரும் அப்படின்னு. சரியா, ஏன்னா இன்னைக்கு ஈவினிங்கான இஷ்யூஸ் பார்த்தாதான் எது அதுல நேஷனல் இஷ்யூவா மாறும் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ண முடியும். சரியா, சரி, ஓகே, தேங்க்யூ.